வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோங்க. கஷ்டம் மட்டுமே வாழ்க்கையாக இருக்கக்கூடியவங்க. இது வரைக்கும் நான் வாழவே இல்லைங்க. நல்லா ஒரு வாழ்க்கை, மனசுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இது வரைக்குமே நான் என்னன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் வாழ்ந்ததே கிடையாது. கஷ்டம்தான் பட்டுட்ருக்கேன். வாழ்கிறதுக்கு மட்டும்தான் கஷ்டமான்னு பார்த்தா, உழைக்கிறதுக்கும் கஷ்டம். ஒரு வேலை செய்கிறோன்னா அதுலேயும் ஒரு கஷ்டம், அதுக்கும் ஒரு இடைஞ்சல், ஒரு இன்னல், ஒரு தொந்தரவு, அதுக்கும் ஒரு ரொம்ப மன கஷ்டப்படுத்துகிறவங்க, நம்மளை வேதனைப்படுத்துகிறவங்க, வேலை செய்கிறதுக்கும் இவ்வளோ ஒரு இடைஞ்சல். இந்த மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு தொல்லைங்க. எந்த இடத்துக்கு போனாலும் யாராவது ஒரு நமக்குன்னு தொல்லையை கொண்டு வருவாங்க. இப்படி தான் நிறைய பேருடைய வாழ்க்கை இன்றைக்கி போயிட்டுருக்கு. நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோவும் நமக்கு நம்ம நல்லதுக்குன்னு தான் நினச்சிக்கணும். ஏன்னா கடவுள் ஒருத்தவங்களுக்கு தொடர்ந்து கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா அவங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு சிறப்பான வாழ்க்கையாக தான் நிச்சயமாக இருக்கும். சிறப்பான வாழ்க்கைக்கு அவங்க தகுதியானவங்களாக இருக்கிறதுக்காகத்தான் எவ்வளோ கஷ்டமும். அந்த அவ்வளோ கஷ்டங்கள் நமக்கு வரும்போது இதுலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு நம்ம ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பண்ணணுங்க. ரொம்ப நம்ம முருகனை மனமுருகி நினச்சி நம்ம வாயார் இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லணும். வேல் உண்டு வினை இல்லை, முருகன் இருக்க பயம் இல்லை. எப்படி நம்ம சொல்லணும்? என்ன கஷ்டம் வந்தாலும், யார் நம்ம முன்னாடி நின்று நம்மளை என்ன கஷ்டத்தை கொடுக்க வந்தாலும், என்ன நம்மளுக்கு செஞ்சாலும் சரிங்க, என்னவோ இருக்கட்டும், உயிர் போகக்கூடிய தருணங்களாக கூட இருக்கட்டும்ங்க, நம்ம மனசில் வேல் உண்டு வினை இல்லை, முருகன் இருக்க பயம் இல்லை அப்படின்னு நம்ம இந்த 2 வார்த்தைகளை நம்ம உறுதியாக நம்ம சொல்லும்போது அங்கேருந்து அங்கே ஒரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தெரிச்சோடும். எந்த பிரச்சனையும் எந்த ஒரு கெடுதலாக இருந்தாலும் நிச்சயமாக தெரிச்சோடுங்க. வேலோட பவர் அந்த மாதிரி ஒரு சக்தியான ஒரு வேல். சக்தி அம்மா கிட்டேருந்து வாங்கியிருக்காரு நம்ம முருகர் தந்தை அந்த வேலை. அதனால் தர்மத்தை நிலைநாட்டவும், நமக்கு கஷ்டங்களை விளக்கவும், நல்லவங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கக்கூடியது இந்த வேல். நம்ம முருகர் தந்தை கிட்ட இருக்கும்போது இன்னும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். முருகனே நமக்கு முன்னாடி நின்று நம்ம வாழ்க்கையை கொண்டு போவாருங்க. அதனால் கஷ்டத்தை எல்லாம் ரொம்ப கஷ்டமாக நினைக்காதீங்க. கண்ணீர் வரும், மனம் வலிக்கும், வேதனையாக இருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டும் இன்றைக்கி நம்ம நல்ல பேர் இல்லாமல் மன உளைச்சலோடு தான் இன்றைக்கி இருப்போம். எல்லாமே நன்மைக்கு தான். யாருமே நம்மளை பார்க்கலையே, யாரும் நமக்கு ஆதரவு இல்லையே நினைக்கக்கூடாது. முருகர் தந்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்மளுடைய தலையெழுத்தே மாற்றக்கூடியவர் முருகர் தந்தை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.